ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம டெய்லி 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டி டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1984, ஆப்ஷன் டி 2000. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1987. செகண்ட் கொஷின். கூற்று ஆனா 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சி ஆனது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. அமைப்பு கூற்று ஆனா என்றும் காரணம் ஆவனா எனவும் பின்வருவனவற்றுள் எது சரியானவை? ஆப்ஷன் ஏ ஆனா மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது. காரணம் ஆவண்ணா கூற்று ஆனா சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி ஆனா மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது, ஆனால் காரணம் ஆவண்ணா கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று ஆனா சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆனா மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது. காரணத்திற்கான கூற்று சரியான விளக்கமாகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஷின். மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொது நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ சென்னை உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பி மும்பை உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் சி இந்திய உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் டி உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொது நீதிமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை உயர்நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள், ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் சி அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், ஆப்ஷன் டி முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள். லாஸ்ட் கொஷின். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? மக்களாட்சி, சமதர்மம், இறையாண்மை, மதசார்பின்மை, குடியரசு. ஃபஸ்ட்டு எது வரும்னா இறையாண்மை, அதுக்கப்புறம் சமதர்மம், அதுக்கப்புறம் மதசார்பின்மை, அதுக்கப்புறம் மக்களாட்சி, அதுக்கப்புறம் குடியரசு. அதாவது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 3, 2, 4, 1, 5. தேங்க்யூ ஃபார் ஆல்.